நிறைய பெரிய சேனல்லலாம் பார்த்துருக்குறேன். அந்த சேனல் ஓனர் மாதிரியே அப்படியே அதே அவதாரை வச்சுட்டு அதே பேரில் கமெண்ட்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாவி மக்களை ஏமாற்ற பார்ப்பானுங்க. இப்போ பார்த்தா அந்த சல்லி பயல்களோட தொல்லை நம்ம சேனலுக்கும் வந்துருச்சு. அட, நம்ம சேனலும் அந்தளவுக்கு வளர்ந்துருச்சே அப்படின்னு பெருமையாக இருக்கிற அதே நேரத்தில் அப்பாவி மக்கள் ஏமாந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு கவலையும் இருக்குது. அதனால் நேயர்களே, போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள். ஃபேக் அக்கௌண்ட்டோட கமெண்ட் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஃபஸ்ட்டு க்ளூ, அந்த கமெண்ட்டில் வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இருக்காது, நிறைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இருக்கும். அடுத்த க்ளூ, ஃபோன் நம்பர். இந்த ரெண்டில் ஒன்றை பார்த்துட்டாலே அது ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் உஷாராகிக்கோங்க. அவங்க கூட எந்த விதமான கம்யூனிகேஷனும் வச்சுக்காதீங்க. முக்கியமாக பணம் ஏதும் அனுப்ப சொன்னால் அனுப்பிடாதீங்க. நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரியான ஃபேக் யூசர்ஸை பிளாக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனிவேஸ், இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைய டாபிக் பிஹேவியரல் ஃபைனான்ஸ். நாம் போன எபிசோடில் பார்த்த மாதிரி நாம் தான் நமக்கு முதல் எதிரி. நாம் என்ன தான் ரேஷ்னலாக முடிவெடுக்க முயற்சி பண்ணினாலும் நம்ம மைண்ட் நம்மளை அறியாமல் நமக்கு எதிராக வேலை பார்த்துட்டு தான் இருக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாம் தப்பாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யலாம். அதை விளக்கமாக பார்க்குறதுக்கு தான் இந்த எபிசோட். வணக்கம், என் பேர் விஜயமோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். இப்போ ஒரு ஸ்டாக்கை 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறோன்னு வச்சுப்போம். அது 40% லாஸ் ஆகி 300 ரூபாய் வரைக்கும் கீழே போயிடுச்சுன்னா நம்மளை எத்தனை பேர் அதை விற்றுட்டு வெளில வருவோம்? அவ்வளோ ஈஸியாலாம் அதை விற்றுட மாட்டோம். ஏன்? அதுக்கு சில பிஹேவியரல் காரணங்கள் இருக்குது. அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முதல்ல ஆங்கரிங் எஃபெக்ட். சைக்காலஜிக்கலி நம்ம மைண்ட் எதில் லாக் ஆகிருக்குன்னா, நம்மளுடைய ஒரிஜினல் பர்ச்சேஸ் ப்ரைஸ் 500 ரூபாயில் லாக் ஆகிருக்கும். நம்ம பக்கத்து வீட்டுக்காரரு 400 ரூபாய் கொடுத்து அதே ஸ்டாக்கை வாங்கியிருப்பார். அவரோட மைண்ட் எதில் லாக் ஆகிருக்கும்? 400 ரூபாயில் இருக்கும். ஆனால் மார்க்கெட் நாம் வாங்கின ப்ரைஸையோ அல்லது நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் கொடுத்த ப்ரைஸையோ பற்றி கேர் பண்ணுமா? அதையும் கேர் பண்ண போது மார்க்கெட்டுக்கு இன்றைய நிலவரப்படி இந்த ஸ்டாக்குக்கு என்ன ப்ரைஸ் கொடுக்கலாமோ அதை தான் ப்ரைஸாக வச்சுருக்கோம். நான் வாங்கின ப்ரைஸோ அல்லது நீங்கள் வாங்கின ப்ரைஸையோ பற்றி அதுக்கு கவலை கிடையாது. ஆனாலும் நம்ம மனசு ப்ரைஸ் ரெக்கவர் ஆகி அந்த 500 ரூபாய்க்கு வந்துடாதா அப்படின்னு டெய்லி பார்த்துட்ருக்கோம். இப்படி நம்ம மைண்ட் நமக்கு மட்டுமே சம்மந்தமான ஒரு நம்பரை டார்கெட்டாக வச்சு பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆங்கரிங் எஃபெக்ட். ஏன்னா அந்த 500 ரூபாயில் நம்ம மனசு ஒரு நங்கூரத்தை போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே வந்தால் தான் நம்ம விற்கணும் அப்படின்னு உட்காந்துட்ருப்போம். லாஜிக்கலாக நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிஸ்னஸ் ஸ்டில் ப்ராஃபிட்டபுளாக இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்கணும். நாம் வாங்கின ப்ரைஸ் irrelevant, சம்மந்தமே இல்லை. ப்ராஃபிட்டபுளான பிஸ்னஸ் இல்லை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் உடனே விற்றுட்டு வெளியில் வரணும். ஐயையோ, நான் 500 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேனே அப்படின்னு அந்த 500 ரூபாயில் நம்ம மனசை லாக் பண்ணிவிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஆங்கரிங் எஃபெக்டோட கண்டினியூஷன் சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் 1 கோடி ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம். ஆனால் இப்போ நமக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்கோப் இல்லை அப்படின்னு சில புது தகவல் தெரிய வருது. அப்போ என்ன பண்ணணும்? ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ணணும். நான் ஏற்கனவே 1 கோடி ரூபாய் செலவழிச்சிட்டேனே, அதுக்காண்டியாவது இதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஸ்கோப் இல்லைன்னு தெரிஞ்சும் இன்னும் காசை கொண்டு போய் அதில் போடக்கூடாது. நாம் ஏற்கனவே செலவழித்த அந்த 1 கோடி தான் சங்க் காஸ்ட். அது முடிஞ்சு போன விஷயம், ஆற்றுல போன காசு. அது ஆற்றுல போட்டுட்ருக்குறோம் அப்படின்னு தெரியாமல் இவ்வளோ நாள் போட்டுட்டு இருந்துருக்குறோம். ஆனால் அந்த உண்மை தெரிஞ்ச உடனே அதை நிறுத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம். முடிஞ்சு போன விஷயத்தை கரண்ட் டெசிஷன் மேக்கிங்கில் எப்போவுமே கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அதே தான். நம்ம எக்ஸாம்பிளில் ஏற்கனவே இந்த ஸ்டாக்கில் 500 ரூபா செலவழிச்சிருக்கோமே அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நஷ்டமாகிற பிஸ்னஸை மேலும் 200 கொடுத்து வாங்கக்கூடாது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆற்றுல கொண்டு போடுறதுக்கு சமம். நஷ்டம் ஆகிற பிஸ்னஸ்னு தெரியுதுன்னா விற்றுட்டு வெளியில் வர்றது தான் சரியான முடிவு. நமக்கு ஆகிற 300 ரூபாய் நஷ்டத்துக்கும் அந்த முடிவுக்கும் சம்மந்தமே இருக்கக்கூடாது. சொல்கிறது ஈஸி, ஆனால் இதில் சில ப்ராக்டிக்கல் சைக்காலஜிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. நம்ம ஹியூமன் மைண்டுக்கு ப்ராஃபிட்லேருந்து வர்ற சந்தோஷத்தை விட லாஸ்லேருந்து வர்ற சோகம் பல மடங்கு பெருசு. அதாவது 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு போயிருந்தால் வர சந்தோஷத்தை விட 500 ரூபாயிலேருந்து 400 ரூபாய்க்கு போகிற சோகம் பல மடங்கு பெருசாக இருக்கும். அந்த சோகத்தை குறைக்கிறதுக்காக நாம் அந்த லாஸை பேப்பர் லாஸாக பார்ப்போம். விற்றா தானே ஆக்சுவல் லாஸ், அதை விற்காமல் பேப்பர் லாஸ்லேயே வச்சுருப்போம். ஒரு நாள் மேலே வரும் அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இதை லாஸ் அவர்ஷன் பயஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாய்க்கு ப்ரைஸ் கூடிச்சுன்னா நாம் அந்த ஸ்டாக்கை விற்று 100 ரூபாய் ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
ஆனால் அந்த ஸ்டாக் 400 ரூபாய்க்கு கீழே போயிருந்தா அந்த 100 ரூபாய் லாஸை அவ்வளோ ஈஸியாக அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டோம். அதை டிஸ்பொசிஷன் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய் லாபம், 100 ரூபாய் லாஸ், ரெண்டு சுச்சுவேஷன்லேயும் வேல்யூ ஒன்று தான். ஆனால் நம்ம மைண்ட் அப்படி பார்க்காது. ரெண்டையும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கோம், வெவ்வேறு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இந்த காரணத்தினால தான் நிறைய பேர் வின்னர்ஸை சீக்கிரம் விற்றுருவாங்க, லூசர்ஸை ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க. ஒரே 100 ரூபாய் வேல்யூவை நம்ம மைண்ட் ஏன் அப்படி வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுருக்குது? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளை பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம். தேட்டருக்கு வந்த பிறகு தான் தெரியுது நம்ம கையில் அந்த டிக்கெட் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம்? நாம் இன்னொரு 500 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறதுக்கான வாய்ப்பு என்ன? இப்போ அதே சினேரியோவை கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கலாம். நாம் டிக்கெட் ரிசர்வ் பண்ணவே இல்லை, தேட்டருக்கு வந்தாச்சு. டிக்கெட் எடுக்க வேலெட்டை ஓப்பன் பண்ணால் 1000 ரூபாய் வச்சுருந்த வேலெட்டில் 500 ரூபாய் தான் இருக்குது. 500 ரூபாயை யாரோ ஆட்டே போட்டாங்க. இப்போ நாம் அந்த டிக்கெட்டை வாங்குறதுக்கான வாய்ப்பு என்ன? ரெண்டு சிச்சுவேஷன்லேயும் லாஸ் 500 ரூபாய் தான். ஆனால் முதல் சினேரியோவை விட ரெண்டாவது சினேரியோவில் நம்ம டிக்கெட் வாங்கி படத்தை பார்க்குறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுதான் மென்டல் அக்கௌண்டிங். நம்ம மைண்ட் பணத்தை வெவ்வேறு கம்பார்ட்மெண்ட்டில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி லாப நஷ்டத்தை கணக்கு பண்ணும். அதில் லாஜிக், ரேஷ்னல் எல்லாம் இருக்காது. முதல் சினேரியோவில் நாம் ஏற்கனவே 500 ரூபாய் டிக்கெட்டுக்கு செலவழிச்சிட்டோமே, இன்னொரு 500 ரூபாய் செலவழிக்கணுமா அப்படின்னு யோசிப்போம். ரெண்டாவது சினேரியோவில் படத்துக்கும் 500 ரூபாய் தொலைஞ்சு போனதுக்கும் சம்மந்தமே இல்லை, படத்தை பார்ப்போம் அப்படின்னு ஈஸியாக முடிவெடுப்போம். இதே மென்டல் அக்கௌண்டிங் தான் நம்ம ஆஃபீஸ்லேருந்து வர்ற போனஸ் அமௌண்ட்டை நார்மல் சம்பளத்தை விட வித்தியாசமாக பார்க்க வைக்கும். யோசிச்சு பார்த்தா ரெண்டும் ஒன்று தான். ரெண்டும் நம்ம பணம், நம்ம உழைப்புக்கு கிடைச்ச காம்பன்சேஷன். ஆனால் போனஸை ஏதோ ஃப்ரீயாக கிடைச்ச பணம் மாதிரி கண்டதில் செலவழிக்க தயங்க மாட்டோம். அடுத்து ஃப்ரேமிங் பயஸ். ஒரு விஷயத்தில் இருக்கிற முழு ஃபேக்ட்ஸை பார்க்காம அந்த விஷயம் நமக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவெடுப்போம். அதுதான் ஃப்ரேமிங் பயஸ். இப்போ ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட் இருக்குது, இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா இதில் இருந்து வர லாபம் 500 ரூபாய்ங்கிற பட்சத்தில் 20% 100 ரூபாயை நாங்கள் ஃபீஸாக எடுத்துகிட்டு உங்களுக்கு 400 ரூபாயை கொடுப்போம் அப்படின்னு அவங்க ஆடில் சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஆடை பார்த்தா நாம் என்ன நினைப்போம்? 20% ஃபீஸா, டூ மச்சாக இருக்க அப்படின்னு யோசிப்போம். இதே இது அவங்க ஆடில் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 400 ரூபாய் வரை லாபம் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்க. இப்போ நாம் எப்படி யோசிப்போம்? அட பரவாயில்லையே, 400 ரூபாய் வரை லாபம் கிடைக்குதே அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்க ஃபீஸ் இதில் என்ன அப்படின்னலாம் நம்ம யோசிக்க மாட்டோம். ரெண்டு ப்ராடக்ட்டும் ஒன்று தான். ஆனால் அது நமக்கு ப்ரெசென்ட் பண்ணப்பட்ட விதத்தில் தான் நாம் கன்வின்ஸ் ஆகிற வாய்ப்பு மாறுது. இந்த ஃப்ரேமிங்கை நாம் எதில் ஆப்வியஸாக பார்க்கலாம்? யூலிப் மாதிரிப்பட்ட இன்சூரன்ஸ் ப்ராடக்டில் பார்க்கலாம். அது ஒரு நல்ல இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டும் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டும் இல்லை அப்படின்னு நமக்கு கணக்கு போட்டு பார்த்தா தெரியும். ஆனால் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற விதம் நமக்கு கன்வின்சிங்காகவே இருக்கும். அதனால் உங்கள் பேங்க் மேனேஜர் ஒரு ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அல்லது உங்கள் சொந்தக்காரர் ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அடடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக வாங்காங்க. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்புறமா முடிவெடுங்க. அடுத்து சர்வைவர்ஷிப் பயஸ். வரலாறு யாரால் எழுதப்படுது? ஜெயிச்ச மக்களால் தான் எழுதப்படுது. அதனால் நமக்கு ஜெயித்தவங்க கதை மட்டும்தான் தெரியும், தோற்று போனவங்க கதை யாருக்கும் தெரியாது. இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆப்ஷன்ஸ் ட்ரேடரை பற்றி நமக்கு தெரிய வந்தால் நம்ம என்ன நினைப்போம்? ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணால் நாமளும் அதே மாதிரி ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணி எல்லாத்தையும் தொலைச்ச ஆட்கள் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போமா? டவுட்டு தான். அதுதான் சர்வைவர்ஷிப் பயஸ். ஜெயிச்ச சில மக்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அதே விஷயத்தை முயற்சி பண்ணி தோத்த பல மக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த சர்வைவர்ஷிப் பயஸ்க்கு இன்னொரு ஃபேமஸ் எடுத்துக்காட்டு இருக்குது. செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ யூஎஸ் ஆர்மி அவங்க பிளேன்ஸில் இருக்கிற வீக்னஸை ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ராங் ஆக்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணாங்க. போருக்கு போயிட்டு வந்த பிளேன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா முக்கால்வாசி பிளேன்ஸில் ரெக்கையிலையும் வால் பகுதியிலையும் நிறைய குண்டு துளைகள். அப்போ இந்த பிளேன்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா என்ன செய்யணும்? அந்த பாதிக்கப்பட்ட பகுதியான ரெக்கை மற்றும் வால் பகுதியை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னு தானே நம்ம யோசிப்போம். ஆனால் ஆப்ரஹாம் வேல்ங்கிற ஸ்டாட்டிஸ்டிஷியன் அதுக்கு நேர் மாறாக யோசித்தார். நாம் பார்த்துட்டு இருக்கிறது திரும்ப வந்த பிளேன்ஸ். நம்ம ஆக்சுவலாக பாதுகாக்க வேண்டியது திரும்ப வராத போரில் வீழ்த்தப்பட்ட பிளேன்ஸ். அந்த பிளேன்ஸ் எல்லாம் ஏன் திரும்ப வரல?
ஏன்னா அது குண்டடி வாங்கினது இந்த ரெக்கையோ அல்லது வால் பகுதியிலையோ இல்லை. அப்போ நம்ம மிச்ச பகுதியை தான் ஸ்ட்ராங் ஆக்கணுமே தவிர இந்த ரெக்கை வால் பகுதியே இல்லை அப்படின்னு அவர் விளக்குனார். அவர் சொன்ன மாதிரியே மற்ற பகுதிகளை பெட்டராக ஷீல் பண்ண பிறகு போருக்கு போயிட்டு திரும்ப வர்ற பிளேன்ஸோட நம்பர் அதிகமாகிடுச்சு. இன்வெர்ட், ஆல்வேஸ் இன்வெர்ட் அப்படின்னு சார்லி மங்கர் சொல்லுவார். எங்கே போனால் நல்லா வாழலாம் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். எங்கே எனக்கு சாவு வாய்ப்பு அதிகமாக இருக்குதோ அங்கே போகிறத தவிர்க்கிறத தான் நான் யோசிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதாவது ஒவ்வொரு விஷயத்துக்கும் அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு யோசிக்க பழகிக்கணும். அப்படி ரெண்டு சைடையும் பார்க்க தெரிஞ்சாலே நம்ம வாழ்க்கையில் பல முடிவுகளை சரியாக எடுப்போம், இன்வெஸ்ட்மெண்ட் உட்பட. கடைசியாக வாரன் பஃபட்டோட ஃபேமஸ் கோட், பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி, பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். அதாவது மார்க்கெட்டில் எல்லோரும் பேராசையோடு இருந்தால் நாம் பயப்படணும், மார்க்கெட்டில் எல்லோரும் பயந்து வெளியில் ஓடும்போது நாம் பேராசையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் நம்ம நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும். முக்கியமாக மார்க்கெட் கீழே போகும்போது இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது போக இன்னும் நிறைய காக்னிட்டிவ் பயஸ் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சில நல்ல ரெஃபரன்ஸ் லிங்க்ஸை ஆட் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க செக் இட் அவுட். இந்த பயஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாலே மார்க்கெட்டில் மற்றவங்கள விட நாம் ஒரு படி மேலே இருப்போம். குட் லக். சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.